உன் விதியை சரி செய்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தாய் உனக்கு நான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தோடு வந்து இருக்கின்றேன். நல்ல செய்தியோடு நான் வந்து இருக்கும்போது நீயே ஆச்சரியப்படும்படியான விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையின் தருணத்தில் நடக்கத்தான் போகிறது. யாரிடம் சொல்லாமல் தனிமையில் கேள் என் கண்ணின் மணியே. நீ மனதிற்குள்ளே ஒரு உறவை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த உயிரினும் மேலான உறவிடமிருந்து உனக்கு எந்த பெற்றால் நீ சந்தோஷம் கொள்வாயோ அந்த செய்தியோடு தான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ மனதில் இருக்கின்ற வழிகளை பொறுத்து விட்டாய். மனதில் போராடிய போராட்டத்திற்கு எப்பொழுதுதான் விடை கிடைக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உனக்கு எதை இப்பொழுது தர வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன். அவரோ பிரிந்துவிட்டு சென்று விட்டார் என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய். அதுவல்ல என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்திவிட்டு சென்று விட்டார் என்று தானே நினைத்தார். அதுவல்ல என் பிள்ளையே, உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் அன்பை அலட்சியப்படுத்தவில்லை. அதுதான் உண்மை. ஏனென்றால் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரோ என்று நீ நினைத்தாய். ஆனால் இந்த தனிமைதான் அவரை வாட்டி வதைத்து விட்டது. இந்த தனிமைதான் நீ யாரென்று அவருக்கு புரிய வைத்தது. இந்த தனிமையின் போராட்டத்தில் 2 பேருமே ஜெயித்து விட்டீர்கள். உன் துணையை மீட்டெடுக்க நான் வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் இனி கலக்கம் கொள்ளாதே. ஏன் தெரியுமா நான் இப்படி சொல்கிறேன்? உன்னிடம் இருக்கும்போது உன் பேச்சை தவறாமல் அங்கு கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் நீயோ அவரிடமும் அன்பாகவும் உயிராகவும் பழகி கொண்டு இருந்தாய். இதை பார்த்த உன் எதிராளி ஒருவரோ நீ சந்தோஷமாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னிடமிருந்து அவரை எப்படியாவது பிரித்தே ஆக வேண்டும் என்றுதான் இந்த சதி திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இதன் விளைவாகத்தான் உன் உயிரினும் மேலான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதனால தான் நீ பிரிதலில் அங்கு தவித்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது அந்த உண்மை தன்மையெல்லாம் புரிந்துவிட்டு உனக்கான வெற்றியின் பயணத்தில் மிகப்பெரிய பரிசை தருவதற்கு காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பதுதான். அதனால் உன் கஷ்டம் என்பது உன் பிடியிலிருந்து தப்பித்து உனக்கான வெற்றியை தருவதற்கான நேரத்தை நீ நெருங்கி விடுவாய். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி உன் தலையெழுத்தை மாற்றுவதற்கு உன் வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். இதுதான் மாறுவதற்கான சரியான நேரம். உன்னை தேடி வந்து விட்டேன். இனி நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதி மாறப்போகிறது. அதற்கு நான் பொறுப்பு. என் கண்ணின் மணியே, நீயோ உன் துணையிடமோ நீயோ உன் உறவிடமோ கோபப்பட்டு கொண்டே இருக்காதே. அந்த கோபத்தினாலும் எதிர்மறையான எண்ணத்தினாலும் ஒரு பலனும் இங்கு கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்கான தருணம் இப்பொழுது உனக்கு வரத்தான் போகிறது. உன்னை அறியாமலே உனக்குள் புகுந்து கொண்டு இருக்கும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் நினைத்து நினைத்து உன் எதிர்காலத்தை நீ வீணடித்து கொண்டு இருக்காதே. எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கான முயற்சியை செய். நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய நிலைமையை பார்த்து உன் எதிராளிகள் சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள். ஏனென்றால் நீயும் உன் உறவும் அங்கு பிரிந்தே அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று. நீயும் உன் உறவும் புரிந்து கொள்ளாமல் அல்லவா பிரிந்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் அதுவல்ல உண்மை. நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த பிரிதலை அனுமதித்திருக்கின்றேன். எப்படி தெரியுமா? உன் சந்தோஷம் எதுவென்று தெரியாமலே நீ இதனால் வரையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாய். வீண் கோபங்களும் சந்தேகங்களும் குழப்பங்களும் உன்னை வாட்டி வதைத்து கொண்டு இருந்தது. அப்போதுதான் இந்த துணிச்சலான முடிவை இந்த தாயானவள் எடுத்தேன். என் பிள்ளைகள் இந்த பிரிதலிலாவது புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இதோ நான் சொன்ன சொல்லிலிருந்து வாக்கு மீறாமல் பொறுமை கொண்டு நிதானத்தை கையாண்டு இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த காரியத்தில் வெற்றி யோகத்தை பெற வேண்டிய தருணத்தையும் எட்டிவிட்டார்கள். கெட்டவர்களை உன்னிடம் நான் நெருங்கவிடப் போவதே இல்லை. ஏனென்றால் நானே என்னிடம் வர
வரவழைத்து கொண்டு நீ என் செல்ல குழந்தையாக இருக்கும்போது பயப்படாமல் இரு என் கண்ணின் மணியே. கொஞ்சம் சிந்தித்து செயல்படும். இந்த நிலையும் முன்னிலை மாறும் என்று சொல்லி இருக்கும்போது நீ உரிமையில்லாத இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும், அதாவது உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் நீ ஏன் உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கு இவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றாய்? நீ அந்த இடத்தில் எல்லாம் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து செயல்படு. அது ஒன்றே போதுமானதுதான். அதை புரிந்து கொண்டே உன் உறவானவர் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறார். அமைதியோடு கடந்து செல். அதுவே அவர்களுக்கு மிக பெரும் பதிலடியாக இருக்கும். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் உன்னை அளவைத்தவர்கள் நாட்டம் எல்லாம் அங்கு ஆடிவிட்டு போகட்டும் என் கண்ணின் மணியே. எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படியே இருந்து கொண்டு இருப்பார்கள்? அவர்களும் மனிதனின் தன்மையை ஒரு நாள் புரிந்து கொண்டு தானே ஆக வேண்டும். அதனால் வரையிலும் பட்டு திருந்திவிட்டு போகட்டும் என்று இந்த தாயும் அப்படியே விட்டு விட்டேன். உன்னை மற்றவர்கள் கேடு நினைக்கும் போது அதை நீ தைரியமாக போய் சொல். அந்த இடத்தில் கர்வமாகவே போய் சொல். நான் என் தாய் வராகியின் செல்ல குழந்தை. ஆதலால் நீ கேடு நினைக்கும் விஷயம் என்னை ஒன்றும் செய்யாது என்று. நான் செல்ல குழந்தையாக இருக்கும்போது அவள் அரவணைப்பிலே தான், அவள் கருவறையிலே தான் நான் வளர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை கூடிய விரைவில் அங்கு பிரம்மாண்டத்தின் உச்சியில் அமர வைத்து உனக்கான பயணத்தை இனியதொரு நல்ல பயணமாக ஆரம்பிக்கப் போகிறேன். ஏது முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில் புதியதொரு தொடக்கத்தையும் அத்தியாயத்தையும் நான் அல்லவா உனக்கு தொடங்கி வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன். உன்னை காத்தருளும் ஒரு நல்ல விஷயத்திற்காக இப்பொழுது தயார்படுத்தி கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் அதிசக்தி வாய்ந்த ஒன்று என்னிடத்தில் தான் பொக்கிஷமாக மாறி இருக்கின்றது. நீ விட்ட கண்ணீருக்கு பலன் எப்பொழுது கிடைக்கப் போகிறது? என் போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது தாயே என்று நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாய். அந்த அழுகைக்கு எல்லாம் சேர்த்து இப்பொழுது நீ தவிக்கின்ற விஷயத்தை சொல்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். உன் நல்மனதை புரிந்து கொள்ளாமல் சென்று போன உறவு இப்பொழுது உன்னை தவிர இங்கு வேறு யாருமே வேண்டாம் என்ற ரகசியத்தை என்னிடம் சொல்லிவிட்டார். உன் மனதை அல்லவா நான் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டேன் என்று அவர் மனதிற்குள்ளே அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார். என்னிடமும் வந்து சொல்லியாச்சு. இனி ஒன்றுதான் பாக்கி. உன்னிடமும் சந்தித்து உனக்கான விஷயத்தில் நான் தான் தவறு இழைத்து விட்டேன் என்று சொல்வதற்கான நேரத்தை அவருக்கு நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த நேர காலம் எடுப்பதற்குத்தான் சிறிது தாமதமாகி கொண்டு இருக்கின்றதை தவிர உனக்கு நடக்க வேண்டி நல்லது தானாகவே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர் வரவில்லையோ இவர் வரவில்லையோ என்று எதிர்பார்த்து காத்திருக்காமல் உனக்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் முழு முயற்சியோடு செய்து கொண்டே இரு. உன் பின்தொடர்ந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நீ என்றுமே என் மீது நம்பிக்கை இழக்காமல் என் அருகில் வந்துவிட்டாய் என்று தீர்க்கமாக நம்பினாலே போதும். யார் உன்னை வந்து நெருங்கினாலும் அவர்கள் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வாழ வைக்கும் தருணத்திற்குத்தான் இந்த தாயானவள் அழைத்துச் செல்வேன். உன் மனதை காயப்படுத்திவிட்டு நிம்மதியடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் வெற்றியை தருவதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். மன்னிப்பு கேட்டு நான் செய்தது தவறுதான் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் இதோ உனக்கான இடத்தை நான் இங்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மகிழ்ச்சியின் தருணத்தை வரவேற்க தயாராக இரு. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை தைரியமாக கையாள கற்றுக்கொள். சோகம் வந்து விட்டதே, சோதனை வந்து விட்டதே என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. அந்த சோகமும் சோதனையும் தாண்டி என் பிள்ளைக்கான நல்ல நிலைமையை நான் வைத்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கான நல்ல நிலைமையை இப்பொழுது உனக்காக நான் இங்கு ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தி
கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக கண்ணீர் கடலில் தத்தளிக்கிறேன் என்று நினைக்கின்றாய்? நம்பிக்கையோடு என்னை கடந்து வா. உன் உறவானவரை உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறார். இது என் சத்தியமான வாக்கு என் கண்ணே. ஓம் வராகி தாயே போற்றி.